பார்த்து ஜாக்கிரதையா கிளீன் பண்ண நண்பா. ஏன்னா இது எல்லாமே எங்க பாட்டங்காலத்து பழமையான சொத்து. இதுல எதுவுமே உடஞ்சிடக்கூடாது மட்டும். பூசணிக்க மாட்டியா, நீ கவலையா படாதடா. இந்த வேலையை என்னை விட சிறப்பா செய்யறதுக்கு ஆளே கிடையாது. நீ பாத்துக்கிட்டே இரு. இப்ப பாரு. ஆஹா, எல்லாமே வேலை விடுது. காப்பாத்துக்கடா. என் இடுப்பு ரெண்டா உடஞ்சிருச்சு போல இருக்கேப்பா. இந்த மோட்டு பையன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் கண்டிப்பா பிரச்சனை வந்துருதுப்பா நமக்கு. ஐயோ, எல்லா பொருளும் கீழே விழுந்து அப்பளமா நொறுக்கி போச்சு. என் இடுப்பெலுமையும் உடைச்சிட்ட போட்டு. நான் தான் தொண்டை கிழியா கத்துக்கிட்டே இருந்தல. காப்பாத்துக்க புடிக்கடா தான் நீங்க அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, இது என்னது? ஏதோ சாம்சங் மொபைல் மாதிரியா இருக்கு. டேய் பூசணிக்கா மாட்டியா, உங்க முப்பாட்ட காலத்துல மொபைல் யூஸ் பண்ணாங்களா? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. பாட்ட காலத்து பொருள் இதுல எப்படா வந்தது? அட நண்பா, இது அவரோட கண்டுபிடிப்பா கூட இருந்திருக்கலாம்ல. எங்க தாத்தா ஒரு பெரிய விஞ்ஞானிப்பா, தீர்க்கதரிசி. எதையும் தொலைநோக்கு பார்வையோட தான் செய்வாரு. டேய் பூசணிக்கா மாட்டியா, நான் இத கையில வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துப்பாடா. செல்ஃபி? அட நண்பா, தாராளமா எடுத்துக்க. ஆனா ஒரு கண்டிஷன். இப்பவே நீங்க இருந்து கிளம்பி போயிடு. நானும் மத்த நண்பர்களும் சேர்ந்து மீதி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிறோம்ப்பா. சரி 10 ரூபா வாடா, நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுக்கலாம். டாக்டர் பூசணிக்கா மாட்டியா கூட நான் கிளீன் பண்ண போனதால மொபைல் ஃப்ரீயா கிடைச்சிருக்கா 10 ரூபா. பாக்க இது என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஒரு தடவை யூஸ் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்து பாரு மாட்டோ. ஆஹா, பாக்ஸர் அண்ணாச்சி, இந்த ஆஃப் ரைட்ல நீங்க ரொம்ப அம்சமா இருக்கீங்களா? உங்களை ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். கார் பக்கத்துல வந்து நில்லுங்களேன். அட வேண்டாம், என்னோட காரை போட்டோ எடுத்துக்கோப்பா. ஏன்னா என்னோட காரு புதுசு. நீங்க போட்டோ எடுக்கிறப்ப அப்படியே பின்னாடி என் கடையும் தெரியுற மாதிரி ஒரு போட்டோ எடுங்க. அருமையா எடுங்க. என்னோட ஜீப்ல மட்டும் என்ன பிரச்சனை, அதையும் போட்டோ சேர்த்து எடு. எல்லாம் சரியா தானே இருக்கு? எல்லாம் ஓகே. ஏய், என்னோட கார் எங்கடா போச்சு? ஆகா, என் கடை இருந்த இடமே தெரியாம போச்சே. போட்டோ எடுக்க சொல்லி என் டீ கடையை கண்ணடிச்சிட்டனே. யாராவது என் டீ கடையை கண்டுபிடிச்சு தாங்க. கடவுளே, இது கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த ஜீப். என்னோட வேலையே போயிட்டு போல இருக்கே. இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கா. பயங்கர கன்ஃபியூஸா இருக்கு. ஒண்ணும் புரியல. அட நாங்க டாக்டர் ஜக்கா சார் கிட்ட போயிட்டு வரோம். அங்க போனா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லனா பிரச்சனை இப்படிதான் வளர்ந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன். சரியா? ஓகே, நாங்க கிளம்புறோம். பை. வந்துடுறா.